ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க. மீனை வந்து 3 விதமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒன்று டீப் ஃப்ரை, ஒன்று சேலோ ஃப்ரை, இன்னொன்று எக் புருஜி மாதிரி ஃபிஷ் புருஜி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreview.online. genreview.online வெப்சைட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த பொருள் பார்த்தாலும் அதுக்கான எல்லா விதமான ரிவ்யூவும் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டீப் ஃப்ரையும் கொஞ்சம் தவா ஃப்ரையும் பண்ணலாம். அப்புறம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மீன் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு மாதிரி வேக வச்சு எடுத்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதை வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து பொரியல் மாதிரி, அதாவது முட்டை புரிஜி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ஃபிஷ் புரிஜி பண்ண போகிறேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மசாலா வந்து தண்ணியாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எண்ணெயிலெல்லாம் அப்படியே படும். எண்ணெயில் படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே மசாலா அதில் ஒட்டுற மாதிரி பண்ணணும். பாருங்களேன், ஒரு 2-3 ஸ்பூன் தான் எண்ணெயை ஊற்றிருக்கேன், ஜாஸ்தி ஊற்றவே மாட்டேன். ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். அடுத்து இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சமாக ஊற்றி 2 மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபிஷ் புரிஜி பண்ணுறதுக்கு அந்த மீனை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று போதும், ஏன்னா சின்ன குழந்தை சாப்பிட்றதுன்றதுனால ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஜீரகத்தூள், இது மட்டும் போதும். அப்புறம் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு வந்து போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் அப்படியே வதங்கணும், நல்லா வதங்கணும், பொன்னிறமாகணும். நல்லா பொன்னிறமானோன்னா பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். காஞ்சது தான் இருக்குது கருவேப்பிலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தவா ஃப்ரை வந்து இந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. எடுத்தது 1/2 kg தான், இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீஸில் சாப்பிட்ணுன்றதுக்காக கொஞ்சம் தவா ஃப்ரை, கொஞ்சம் டீப் ஃப்ரை, கொஞ்சம் அப்படியே புரிஜி பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து மீனை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிறையா மீன் எடுத்துட்டோம், நம்ம ஒரே மாதிரியே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிஷ் புரிஜி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஹைலைட்டே என்னென்னா இந்த ஜீரகத்தூள் தான். ஜீரகத்தூள் நம்ம போடும்போது சூப்பராக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்த ஃபிஷ் ஸ்மெல்லே இருக்கவே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.